பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதி என்ன சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான கோயில்கள் கட்டுவதை விட புண்ணிய செயல் ஏழை எளியோருக்கு கல்வி கொடுக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்கிறார், அறநிலையத்துறை நிதியில் பள்ளி கல்லூரிகள் கட்டுவது வேண்டாத செயலாம், அதை அதிமுக எதிர்க்கிறதாம், ஆட்சிக்கு வந்தால் அத்திட்டம் நிறுத்தப்படுவோம். ஆக முழுவதுமாக ஒரு சங்கியாகவே மாறிவிட்டார் எடப்பாடி. அவருக்கு பாவம், அவருடைய ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா, பிஜேபியோட கூட்டணி வைக்கலைன்னா எடப்பாடியோட ஊழல் சொத்துக்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வரும். பலரும் ஜெயில் சிறைக்கு போக வேண்டி வரும். அதிலெல்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்காக எடப்பாடி பண்ணக்கூடிய ஒரு தப்பிக்கும் செயல் தான் இது. உங்க ஆட்சியில் என்ன கட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க, அது சொன்ன வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு. இது எடப்பாடி பேசிட்டு போயிட்டாரா? இதில் பாருங்கள், இந்து சமய அறநிலைத்துறை கல்வி நிறுவனங்கள் நடத்துவது சதி செயல் என்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து மாநில கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். ஏன்னா கல்வியுடைய அருமை அந்த மாணவர்களுக்கு தெரியுது. சதிச்செயல் என்று பேசியது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு வேணும். அதாவது இவர் காலத்திலேயே அதிமுகவை குழி தோண்டி புதைச்சிடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதை நாம் என்ன பண்ண முடியும்? அதாவது இந்து மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த இப்போ வக்பு சொத்துலேயே எத்தனை கல்லூரிகள் கட்டுறாங்க. எந்த ஒரு முஸ்லீமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. காரணம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் இந்து சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அவர்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு கல்லூரிகள் தேவை. அந்த கல்லூரிகளுக்கு, ஏன்னா எல்லா கல்லூரிகளும் எந்த அளவு காம்படிஷனில் ஓடிட்டுருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போது கல்லூரிகள் திறந்தால் அதில் மாணவர்கள் மேலும் மேலும் கல்வி பெறுவதற்கு மிக வாய்ப்பாகவும் வசதியாகவும் அமையும். இது ஏன் எடப்பாடி அவர்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த போராட்டத்தையும் பாருங்கள். மாநில கல்லூரி மாணவர்களின் போராட்டம், மாநில கல்லூரி மாணவர்களின் போராட்டம் கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கின்றோம், எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கின்றோம். குற்றமில்லை, 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 குற்றமில்லை. கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவது குற்றமில்லை, கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவது குற்றமில்லை. அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி கட்டுவது குற்றமில்லை. உண்மையில் மாணவர்களுடைய இந்த ஆர்வம் நம்ம உண்மையிலே சந்தோஷப்பட வைக்குது. இந்த ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு வராமல் போல தான் பெரிய நமக்கு வருத்தமாக இருக்குது. அது காரணம் அவர் செஞ்ச ஊழல்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அமித்ஷா எந்த அளவு மிரட்டி வச்சுருக்கிறாரு, இங்கே எந்த அளவு நாட்டாமல் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கலைனாக்க உங்களுடைய ஊழல் பட்டியல்கள்லாம் வெளியில் வரும், நீங்கள் சிறை செல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி துக்ளக் ஆசிரியரை வச்சு தான் எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சிருக்குது. அதனால் அவருடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி அதாவது அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்லை, நாம் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். தேர்தலுக்கு பிறகு சுத்தமாக காணாமல் போயிடுவார் எடப்பாடி. அதுதான் நடக்க போகுது. ஏன்னா மற்ற வட மாநிலங்களில் நீங்கள் மதத்தை வச்சு கட்சி வளர்க்கலாம். இங்கே தமிழகத்தில் 90% கல்வி அறிவு பெற்ற மக்கள் இருக்கிறாங்க. இங்கே ஊபியில் யோகி ஆதித்யநாத் பண்ணக்கூடிய அந்த அரசியலை இங்கே பண்ணினாக்க
இது வந்து மிகப்பெரிய அழிவை தான் ஏடிஎம்கேக்கு கொடுக்கும். தமிழ்நாடு, அதாவது செய்தியை பாருங்கள், தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பேச வேண்டிய ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு கல்வி பற்றி இப்படி ஒரு பார்வை இருப்பது உண்மையில் அதிர்ச்சியாக இருக்கிறது. பாஜக தன் கட்சியிலிருந்தே ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் கூட தமிழ்நாட்டில் இது பேசுவதற்கு சற்று யோசிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அடிமையாக மாறிவிட்டார் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். இல்லை, அவர் தலைவராக மாறிவிட்டார் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இது வந்து அதிமுக தொண்டர்கள் சிந்திக்கணும். அதிமுகவின் படுகொலியில் தள்ளுவதற்கு எடப்பாடி தயாராகிவிட்டார் என்றே தோன்றுகிறது.